வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் தமிழ் மக்களின் இதயத்தில் என்றும் வாழும் தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் வரலாற்றைப் பற்றி பார்க்கப் போகிறோம். சிவபெருமானின் மூன்றாவது கண்ணிலிருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறிகள் 6 குழந்தைகளாக உருவெடுத்து பின்னர் பார்வதி தேவியால் ஒரே குழந்தையாக இணைக்கப்பட்டார். அதனால் முருகன் ஆறுமுகன் என்றும் அழைக்கப்படுகிறார். முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவி வேல் வழங்கினார். அந்த வேலை கொண்டு அசுரனான சூரபத்மனை வென்று தேவர்களை காப்பாற்றினார். இந்த வெற்றியை நினைவு கூர்ந்து ஆண்டுதோறும் கந்த சஷ்டி விழா கொண்டாடப்படுகிறது. முருகனின் 2 துணைவியர்கள் தெய்வானை மற்றும் வள்ளி. ஞானம், வீரம், கருணை ஆகியவற்றின் அடையாளமாக முருகன் போற்றப்படுகிறார். மருதமர சத்தியமாகும் ஆறுபடையோ சண்முகா, ஆறுபடையோ சண்முகா, எங்கள் நெஞ்சுக்குள்ளதார் சண்முகா. தங்கரதம் ஏறி வந்து நீ எட்டிப்பாறையா சண்முகா, எட்டிப்பாறையா சண்முகா, நெஞ்சு தொட்டு சொல்லையா சண்முகா. ஆதிசைவம் மேல சத்தியமா, அந்த ஆனமுகம் மேல சத்தியமா, ஆறுமுகம் மேல சத்தியமா, அந்த ஞான பழம் மேல சத்தியமா, மொத்த மனசுல